வணக்க நண்பர்களே, ஒரு அருமையான புத்தகத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறேன். நம்ம சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எல்லோரும் நம்ம வாழ்க்கையில தினமும் சந்திக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நாம எதுக்கு கவலைப்படணும், எதுக்கு கவலைப்படக்கூடாதுன்னு புரிய வைக்கிற ஒரு சூப்பரான புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புத்தகத்தோட பேரு த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ம் இந்த புத்தகத்தோட தலைப்பை பார்த்ததும் என்னடா இது இப்படி ஒரு பேரா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே பண்ணாம சோம்பேறியா இருக்கிறது எப்படின்னு சொல்லித்தர புத்தகம் இல்ல. மாறா, நம்ம வாழ்க்கையில எது உண்மையிலேயே முக்கியம், எதுக்கு நம்ம நேரத்தையும் சக்தியையும் செலவழிக்கணும்னு புரிய வைக்கிற ஒரு அருமையான புத்தகம். இத எழுதினவரு மார்க் மேன்சன். வாங்க முதல்ல அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மார்க் மேன்சன் ஒரு பிளாகர், அதாவது இணையதளத்துல கட்டுரைகள் எழுதுபவர். அவர் ரொம்ப காலமா தன் பிளாக்ல வாழ்க்கை, உறவுகள், சந்தோஷம்னு பல விஷயங்களை பத்தி தனக்கே உரிய பாணியில, அதாவது எதையுமே மூடி மறைக்காம வெளிப்படையா எழுதிட்டு வராரு. எப்பவுமே பாசிட்டிவா இருங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்ற மத்த சுய முன்னேற்ற புத்தகங்கள் மாதிரி இல்லாம, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதை எப்படி கையாளுறதுன்னு கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான் மார்க் மென்சனோட ஸ்டைலே. அவரோட இந்த வித்தியாசமான அணுகுமுறை தான் லட்சக்கணக்கான மக்களை அவரோட எழுத்துக்கு ரசிகரா மாத்திச்சு. அந்த வெற்றி தான் இந்த புத்தகத்தை எழுத தூண்டுகோலா இருந்துச்சு. வளவலான்னு இழுத்துட்டு போவாம நேரடியா விஷயத்துக்கு வரலாம். முதலாவது அத்தியாயம், டோன்ட் ட்ரை. நம்ம லைஃப்ல எவ்வளவு அட்வைஸ் கேட்டிருப்போம். கஷ்டப்பட்டு உழை, முயற்சி திருவினையாக்கும், ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாது, பாசிட்டிவா நினை. நம்ம காது புளிச்சு போச்சு, கரெக்டா? ஆனா மார்க் மேன்சனோட இந்த புக்கை ஓபன் பண்ணதுமே முதல் பக்கத்திலேயே ஆத்தர் நம்ம முகத்துக்கு நேரா டே, எல்லாத்தையும் நிறுத்து, டோன்ட் ட்ரை, முயற்சி பண்ணாதன்னு சொல்றாரு. என்னடா இது சோம்பேறியா இருக்க சொல்றான்னு தோணும். நம்மள இவ்வளவு நாளா நம்ப வச்ச எல்லாத்துக்கும் இது எதிரா இருக்கேன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆனா வெயிட் பண்ணுங்க, இங்க தான் ரியல் மேட்டரே இருக்கு. இந்த டோன்ட் ட்ரைங்கிற ஐடியா சார்ல்ஸ் பூகோவ்ஸ்கின்னு ஒரு அமெரிக்க எழுத்தாளரோட கல்லறையில இருந்து வந்தது. அவர் ஒரு சரியான ஆளே கிடையாது. ஒரு குடிக்காரர், ஒரு பொறுக்கி, பெண்களை ஏமாத்துறவரு, ஒரு தோத்து போனவர். ஆனா அவர் ஒரு அற்புதமான பச்சையான எழுத்தாளர். அவர் ஒரு வெற்றிகரமான எழுத்தாளர் ஆகணும்னு முயற்சி பண்ணல. அவர் எழுதாம இருக்க முடியல, அதனால எழுதினாரு. வெற்றி, புகழ், பணம் எல்லாம் அவரை தேடி வந்துச்சு. அவர் அதை துரத்திட்டு போகல. அவரோட கல்லறையில டோன்ட் ட்ரை அப்படின்னு மட்டும் தான் எழுதியிருக்கு. இதுதான் அந்த அத்தியாயத்தோட ஆதாரம். த பேக்வேர்ட்ஸ் லோ, பின்னோக்கிய விதி. மார்க் சொல்றாரு, இதுக்கு பேரு பின்னோக்கிய விதி. இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரூத். நீங்க ஒரு விஷயத்தை எவ்வளவு தீவிரமா துரத்துறீங்களோ அது உங்களை விட்டு அவ்வளவு தூரம் விலகி போகும். யோசிச்சு பாருங்க. நீங்க நான் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டே இருந்தா உங்க மனசு, ஓ, அப்போ நாம இப்போ சந்தோஷமா இல்லைங்கிற உண்மையை தான் அழுத்தமா நம்ப ஆரம்பிக்குது. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறவன் நான் சந்தோஷமா இருக்கேனான்னு யோசிக்கவே மாட்டான். அவன் சந்தோஷமா இருந்துட்டு போறான், அவ்வளவுதான். அடுத்தது நம்பிக்கை. ஒரு பொண்ணு முன்னாடியோ இல்ல ஒரு இன்டர்வியூலயோ கெத்தா நம்பிக்கையா இருக்கணும்னு நீங்க ரொம்ப முயற்சி பண்ணா என்னாகும்? நீங்க இன்னும் பதட்டமா ஒரு மாதிரி செயற்கையா தான் தெரிவீங்க. உண்மையிலேயே நம்பிக்கையா இருக்கிறவன் அதை பத்தி யோசிக்கவே மாட்டான். முக்கியமா தூக்கம். ராத்திரி தூக்கம் வரலனா தூங்கணும் தூங்கணும்னு நீங்க முயற்சி பண்ண பண்ண தூக்கம் சுத்தமா போயிடும். ஆனா போனா போகட்டும் விட்டுட்டா அதுவா தானா வரும். நாம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஏங்கும் போதே அது நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுது. அந்த பற்றாக்குறை உணர்வு தான் அந்த விஷயத்த நம்ம கிட்ட இருந்து இன்னும் தள்ளி வைக்குது. நரகத்தின் பின்னூட்ட வளையம், ஃபீட்பேக் லூப் ஃப்ரம் ஹெல். இங்க தான் நாம நரகத்தின் பின்னூட்ட வளையம் அப்படின்னு ஒரு மென்டல் ட்ராப்ல மாற்றோம். இது என்னன்னா, நம்ம உணர்வுகளை பத்தியே நாம ஃபீல் பண்றது. பதட்டமா இருக்கோமேன்னு பதட்டப்படுறது, சோகமா இருக்கோமேன்னு சோகப்படுறது, கோபப்படுறோமேன்னு நம்ம மேலே நாம கோபப்படுறது. இது ஒரு முடிவே இல்லாத நச்சு வட்டம், ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் லூப். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க இன்னும் பாசிட்டிவா நினைக்க முயற்சி பண்ணா இது இன்னும் மோசமாகும். நான் ஏன் இப்படி பதட்டப்படுறேன், நான் தைரியமா இருக்கணும்னு நினைச்சா நீங்க இன்னும் பதட்டப்படுவீங்க. அப்போ என்னதான் தீர்வு? இப்படித்தானே கேக்குறீங்க. இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி சிம்பிள். அந்த முதல் உணர்வை ஏத்துக்கிறது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது. சரி, இப்போ நான் பதட்டமா இருக்கிறேன், சோ வாட், இருந்துட்டு போகட்டும், அது ஒரு ஃபீலிங் தானே, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஆமா, நான் சோகமா தான் இருக்கேன், அதுல என்ன தப்பு?
அப்படின்னு அத ஜட்ஜ் பண்ணாம, அது கூட சண்டை போடாம, அத அப்படியே இருக்க அனுமதிச்சா, அந்த நரக வளையம் உடைஞ்சிடும். நீங்க அதுக்கு சக்தி கொடுக்கிறத நிறுத்திடுவீங்க. எதுக்கு கவலைப்படணும்னு தேர்ந்தெடுக்கிறது தான் கலை. சோ, டோன்ட் ட்ரைனா சோம்பேறியா இருன்னு அர்த்தம் இல்ல. எதுக்குமே கவலைப்படாதேன்னு அர்த்தமும் இல்ல. அது சாத்தியமும் இல்ல. மனுஷனா பிறந்தா கவலைப்படத்தான் செய்வோம். உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்கு உங்க கவனத்த, உங்க சக்திய, உங்க கவலைய கொடுக்க போறீங்கன்னு புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுக்கிறது தான் மேட்டர். உங்ககிட்ட ஒரு நாளைக்கு 5 கவலைப்படுறதுக்கான கூப்பன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத உங்க ஹெல்த், உங்க குடும்பம், உங்க லட்சியம், உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் கொடுக்கிற விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்களா? இல்ல Instagramல ஒருத்தன் போட்ட தேவையில்லாத கமெண்ட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பாங்கிறதுக்கும், ஒரு சின்ன விஷயத்துக்காக வர்ற சண்டைக்கும் செலவு பண்ணுவீங்களா? மார்க் சொல்றாரு, நம்மள பல பேர் நம்ம கூப்பன்கள தேவையில்லாத குப்பையான விஷயங்களுக்கு செலவு பண்ணிட்டு, முக்கியமான விஷயங்களுக்கு கூப்பன் இல்லாம நிக்கிறோம். அதனால எல்லா விஷயத்துக்கும் கவலைப்பட்டுட்டு எல்லாத்தையுமே அடையணும்னு நினைக்காம எது முக்கியமோ அதுக்கு மட்டும் உங்க முழு கவனத்தையும் கவலையையும் கொடுங்க. மத்தது இல்லாம ஒரு சின்ன சிரிப்போட ஹோடா அப்படின்னு சொல்ல கத்துக்கணும். அதுதான் உண்மையான சந்தோஷத்துக்கும் மன அமைதிக்கும் வழி. அதுதான் இந்த சட்ல் ஆர்ட். 2வது அத்தியாயம். ஹாப்பினஸ் இஸ் அ ப்ராப்ளம். சந்தோஷம் ஒரு பிரச்சனை. நம்ம லைஃப்ல சந்தோஷத்தை ஒரு புதையல் மாதிரி தேடி ஓடிட்டே இருக்கிறோம் இல்லையா? அந்த ப்ரொமோஷன் கிடைச்சா சந்தோஷம், அந்த பொண்ணு எஸ் சொன்னா சந்தோஷம், அந்த புது பைக் வாங்கினா சந்தோஷம். ஆனா இது கிடைச்சதும் என்ன ஆகுது? ஒரு 2 நாள் அந்த ஹை இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீனை போடுறோம், அப்புறமா மறுபடியும் பழையபடி மனசுக்குள்ள ஒரு மாதிரி காலியா இருக்கும். அடுத்த சந்தோஷத்தை தேடியோட ஆரம்பிச்சிடுறோம். இது ஒரு முடிவே இல்லாத ட்ரெட்மில் மாதிரி. ஏன் இப்படி? ஏன்னா நாம சந்தோஷத்தையே தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறோம்னு மார்க் சொல்றாரு. அதனால தான் இந்த அத்தியாயத்தோட தலைப்பே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது, சந்தோஷமே ஒரு பிரச்சனையா? அப்படித்தானே யோசிக்கிறீங்க. மார்க் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகள் இருந்தது. இதை முதல்ல ஏத்துக்கோங்க. இது ஒரு நெகட்டிவான விஷயம் கிடையாது. இதுதான் நிஜம். வாழ்க்கைங்கிறது வீடியோ கேம்ல வர மாதிரி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போறது தான். நீங்க காலையில எந்திரிக்கிறதே ஒரு சின்ன பிரச்சனை தான். அந்த சூடான படுக்கையை விட்டு எந்திரிக்கணுமே. அப்புறமா என்ன சாப்பிடுங்கிறது ஒரு பிரச்சனை. வேலைக்கு போறது ஒரு பிரச்சனை. ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் அ பக் இன் த சிஸ்டம், தே ஆர் த ஃபீச்சர்ஸ். பிரச்சனை இல்லாத வாழ்க்கைனா அது செத்து போன வாழ்க்கைன்னு அர்த்தம். நாம் ஒரு பிரச்சனையை தீர்க்கும் போது நம்ம மூளையில ஒரு விதமான சந்தோஷம், ஒரு திருப்தி கிடைக்குது. ஆனா அடுத்த நிமிஷமே இன்னொரு பிரச்சனை முளைச்சிடும். இதுதாங்க லைஃப். த டிசப்பாயின்மெண்ட் பேண்டா. இந்த கசப்பான உண்மையை நமக்கு சொல்ல மார்க் ஒரு ஃபனியான கேரக்டரை உருவாக்குறாரு. அவர் தான் டிசப்பாயின்மெண்ட் பேண்டா. இந்த பேண்டா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உங்க வீட்டு கதவை தட்டி உங்களுக்கு கசப்பான ஆனா முக்கியமான உண்மைகளை சொல்லும். டே, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சில சமயம் தூத்துத்தான் போவ. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஸ்பெஷல் இல்ல. நீங்களும் ஒரு நாள் சாகத்தான் போறீங்கன்னு உங்க முகத்துக்கு நேரா சொல்லும். நாம இந்த பெண்டாவை பார்த்து பயப்படுறோம். ஐயோ, நெகட்டிவா பேசாதேன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த உண்மைகளை எத்துக்கிட்டா தான் நாம் உண்மையிலேயே வாழ ஆரம்பிக்க முடியும். வலி, இழப்பு, தோல்வி இதெல்லாம் வாழ்க்கையோட ஒரு பகுதின்னு ஏத்துக்கிட்டா தான் நாம அதுல இருந்து மீண்டு வர முடியும். அதனால நல்ல பிரச்சனைகள் வெர்சஸ் குப்பை பிரச்சனைகள். மார்க் சொல்றாரு, பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம தேடக்கூடாது. அது நடக்கவும் நடக்காது. பதிலா நமக்கு பிடிச்ச நல்ல பிரச்சனைகளை தேடி கண்டுபிடிக்கணும். என்னது நல்ல பிரச்சனையா? ஆமாங்க, பிரச்சனைகள்லயும் 2 வகை இருக்கு. முதல்ல குப்பை பிரச்சனைகள், பேட் ப்ராப்ளம்ஸ். என்னோட எக்ஸ் இன்ஸ்டாகிராம்ல என்ன போட்டோ போட்டிருக்கான்னு 24/7 செக் பண்றது. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன கார் வாங்கியிருக்கான்னு கவலைப்படுறது. ஒரு சின்ன விஷயத்துக்கு 1 மணி நேரம் போன்ல சண்டை போடுறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க நேரத்தையும் சக்தியையும் உறிஞ்சும். ஆனா உங்களுக்கு எந்த வளர்ச்சியையும் கொடுக்காது. அப்போ குட் ப்ராப்ளம்ஸ்னா என்ன? ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிறதுக்காக ராத்திரி நேரம் செலவு பண்றது. ஜிம்முக்கு போய் உடம்ப வறுத்தெடுக்கிறது. ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல வர சவால்களை சமாளிக்கிறது. ஒரு நேர்மையான உறவை உருவாக்குறதுக்காக கஷ்டமான டயலாக்ஸ் எல்லாம் பேசுறது. பாத்தீங்களா, 2 பக்கமும் வலி இருக்கு, கஷ்டம் இருக்கு. ஆனா நல்ல பிரச்சனைகள் உங்களை ஒரு பெட்டர் வெர்ஷனா மாத்தும். குப்பை பிரச்சனைகள் உங்களை அதே இடத்துல இன்னும் மோசமான மனநிலையில வச்சுக்கும். சோ, நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் எது உங்களுக்கு வேணும்னு. அடுத்ததா, உன் வழியை தேர்ந்தெடு. சூஸ் யுவர் பெயின். ஸோ உண்மையான சந்தோஷங்கிறது பிரச்சனையே இல்லாத ஒரு சொர்க்கத்துல இல்ல.
அது நீங்க தேர்ந்தெடுக்கிற நல்ல பிரச்சனைகளை தீர்க்கும் போது கிடைக்கிற ஒரு திருப்தியில தான் இருக்கு. நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறீங்க? ஒரு ஹெல்தியான உடம்புக்காக ஜிம்ல படுற வழியா? இல்ல ஒரு சோம்பேறியான உடம்போட நோய்கள்ல படுற வழியா? ஒரு சொந்த தொழில வர்ற ஸ்ட்ரெஸ்ஸான வழியா? இல்ல பிடிக்காத ஒரு வேலையில ஒரு கடுப்பேத்துற பாஸ் கிட்ட மாட்டிட்டு படுற வழியா? 2மே வழிதான். ஆனா ஒண்ணு உங்கள வளர்க்கும், இன்னொன்னு உங்கள அழிக்கும். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை என்பது சந்தோஷத்தை துரத்துவது அல்ல. அது உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக தோன்றும் ஒரு போராட்டத்தை கண்டுபிடிப்பது. உங்களோட வழி என்னன்னு நீங்க முடிவு பண்ணுங்க. உங்க சந்தோஷம் அதுக்கு பின்னாடியே ஒரு நிழல் மாதிரி வரும். 3வது அத்தியாயம். யூ ஆர் நாட் ஸ்பெஷல். நீங்க ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைங்க. உண்மைய சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கா? நான் மத்தவங்கள மாதிரி இல்ல. நான் கொஞ்சம் ஸ்பெஷல். என் டேஸ்டே வேற. என் அறிவு வேற. என் கஷ்டம் கூட மத்தவங்களோட கஷ்டத்தை விட பெருசுன்னு. இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன கர்வம் மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேரு என்டைட்டில்மென்ட். நாம தான் உலகத்தோட மையம்னு நினைக்கிற ஒரு மனநிலை. இந்த ஒரு ஃபீலிங் தான் நம்ம வாழ்க்கையில பாதி பிரச்சனைக்கு காரணம்னு மார்க் சொல்றாரு. அதனால தான் இந்த அத்தியாயத்தோட தலைப்பு நம்ம ஈகோவை சுத்தியில அடிச்சு நொறுக்கிற மாதிரி இருக்கு. இருக்குல்ல? ஆமா. நீங்க சரியா தான் படிச்சீங்க. நீங்க ஒண்ணும் ஸ்பெஷல் இல்ல. நானும் ஸ்பெஷல் இல்ல. இந்த நான் ஸ்பெஷல் ஃபீலிங்ல 2 வகை இருக்கு. 2மே டேஞ்சரஸ். முதல் வகை பாசிட்டிவ் என்டைட்டில்மென்ட். இவங்க நான் ஒரு ஜீனியஸ். நான் எப்பவுமே ஜெயிக்கணும். நான் பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கணும். நான் தோற்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் ஒரு சின்ன தோல்வி வந்தா கூட அதை தாங்கிக்கவே மாட்டாங்க. எனக்கு எப்படி இப்படி நடக்கலாம் அப்படின்னு உடைஞ்சு போயிடுவாங்க. டைப் 2 நெகட்டிவ் என்டைட்டில்மென்ட். இவங்க ஐயோ பாவம், நான் தான் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்னு நினைப்பாங்க. இவங்க தங்களை ஒரு விக்டிமா பார்த்து மற்றவங்க மேல பழி போட்டுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலானவன், அதனால என் கஷ்டமும் ரொம்ப ஸ்பெஷலானதுன்னு நினைக்கிறாங்க. 2மே ஒண்ணுதாங்க. 2 பேருமே நான் ஸ்பெஷல், அதனால பிரபஞ்சம் எனக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த ஸ்பெஷல் ஃபீலிங் எங்கிருந்து வருது? 2 முக்கியமான இடத்திலிருந்து வருது. ஒன்று சோஷியல் மீடியா. அங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையோட ஹைலைட்ஸ் மட்டும்தான் போடுறாங்க. ஃபாரின் ட்ரிப், புது கார், சந்தோஷமான பாட்டின்னு. அதை பார்த்துட்டு வாவ், எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறேனா அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது உண்மை அல்ல. அது ஒரு ஃபில்டர் போட்ட வாழ்க்கை. யாருமே அவங்களோட அழுகையையோ அவமானத்தையோ இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட மாட்டாங்க. இன்னொன்னு, நம்ம வளர்ப்பு முறை. நீ ஸ்பெஷல், நீ ஒரு பிரின்சஸ், நீ ஒரு சூப்பர் ஸ்டார், நீ எது செஞ்சாலும் கரெக்ட்னு சின்ன வயசுல இருந்தே நம்ம மண்டைக்குள்ள ஏத்தி விட்டுடுறாங்க. இதுக்கு பேரு பங்கேற்பு ட்ராஃபி, பார்ட்டிசிபேஷன் ட்ராஃபி மனநிலை. நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ உனக்கு ஒரு ட்ராஃபி நிச்சயம். ஆனா நிஜ உலகம் அப்படி இல்லைங்க. அது ரொம்ப கடினமானது. சராசரியாக இருப்பதில் உள்ள சுதந்திரம், த ஃப்ரீடம் ஆஃப் பீயிங் ஆவரேஜ். இப்போ மார்க் சொல்ற கசப்பான ஆனா உண்மையான மருந்து இதுதான். யூ ஆர் நாட் ஸ்பெஷல், யூ ஆர் இன்ஃபேக்ட் மோஸ்ட்லி ஆவரேஜ். நீங்க பெரும்பாலான விஷயங்களை சராசரிதான். நானும் அப்படித்தான். இது கேட்க கஷ்டமா இருக்கலாம், நம்ம ஈகோவை பாதிக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு இத நீங்க முழுசா ஏத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய பாரம் உங்க நெஞ்ச விட்டு இறங்கின மாதிரி இருக்கும். அந்த நிமிஷத்துல உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். த ரியல் ஃப்ரீடம். ஏன்னா அழுத்தம் போயிடும். த ப்ரெஷர் இஸ் கான். நீங்க எப்பவும் ஜெயிக்கணும், எப்பவும் பர்ஃபெக்டா இருக்கணுங்கிற அழுத்தம் போயிடும். தோல்வியை கண்டு பயம் வராது. யூ ஆர் நோ லோங்கர் அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். தோத்துட்டா என்ன, சராசரி மனிதர்கள் தோற்கத்தான் செய்வாங்கன்னு ஒரு தைரியம் வரும். தோல்விங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி, அது உங்க அடையாளத்தோட ஒரு பகுதி இல்லைன்னு புரியும். அடுத்ததா ஒப்பிடுவதை நிறுத்திடுவீங்க. யூ ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து உங்களை நீங்களே வருத்திக்கிறத நிறுத்திடுவீங்க. உண்மையான வளர்ச்சியை ஆரம்பிக்கலாம். யூ கேன் ஆக்சுவலி ஸ்டார்ட் இம்ப்ரூவிங். நீங்க ஒரு விஷயத்துல சராசரியா இருக்கீங்கன்னு நீங்க ஏத்துக்கிட்டா தான் சரி, இதுல இருந்து எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டராகிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க முடியும். கடைசி பாயிண்ட் என்னன்னா, எக்ஸ்ட்ராடினரி ஆகுறதுக்கான வழி. நீங்க ஆர்டினரி தான் ஏத்துக்கிறதுல இருந்து தான் ஆரம்பமாகுது. சராசரியா இருப்பதில் ஒரு பெரிய அழகு, ஒரு பெரிய சுதந்திரம், ஒரு பெரிய அமைதி இருக்குங்க. அந்த அமைதியில இருந்து தான் நீங்க உண்மையிலேயே விரும்பும் ஒரு விஷயத்துல நீங்க வேணும்னா ஸ்பெஷலா மாறலாம். ஆனா அது ஒரு தேர்வாவே தவிர ஒரு கட்டாயமா இருக்காது. உதாரணத்துக்கு சச்சின் தெண்டுல்கர் ஒரு சராசரி மாணவன் தான். ஆனா அவர் கிரிக்கெட்டை தேர்ந்தெடுத்து அதுல அசாதாரணமானவரா ஆனாரு.
முதல் நீங்க ஒரு சராசரிதான்னு தைரியமா சந்தோஷமா ஏத்துக்கோங்க. அந்த நிமிஷத்துல மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற சுமை இறங்கிடும். அப்போதான் நீங்க உண்மையிலேயே உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. த ரெஸ்ட் வில் ஃபாலோ. 4வது அத்தியாயம். த வேல்யூ ஆஃப் சஃபரிங். துன்பத்தின் மதிப்பு. நம்ம லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்தா நாம என்ன பண்ணுவோம்? ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்புவோம். வலிய ஒரு எதிரி மாதிரி பார்ப்போம். அதை எப்படியாவது தவிர்க்கணும், அதுகிட்ட இருந்து ஓடி ஒளியம்னு நினைப்போம். கரெக்டா? ஆனா மார்க் சொல்றாரு, வலி உன் எதிரி இல்ல, அது உன் ஜிபிஎஸ். ஆமா, அது ஒரு நேவிகேஷன் சிஸ்டம். அது நீ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கேன்னு உனக்கு சிக்னல் கொடுக்குது. டே, ஏதோ தப்பா இருக்கு, கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்லுது. அத சரியா புரிஞ்சுக்கிட்டா உன் வாழ்க்கையே மாறிடும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் இந்த அத்தியாயம். வலி, துன்பம், கஷ்டம் இதெல்லாம் இல்லாம வாழ்க்கை இல்ல. இத முதல்ல ஏத்துப்போம். வாழ்க்கைங்கிறது பீச்ல ஜாலியா உட்காந்து இளநீ குடிக்கிற மட்டும் இல்ல. சில சமயம் புயல்ல மாட்டி படகு கவிழும் போது நீச்சல் அடிச்சு கரை சேர்றதும் தான். ஆனா இந்த வழிகளை நாம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். மார்க் சொல்றாரு, வழிகள் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. அது நம்ம வாழ்க்கையோட மீட்டர்ல ஏதோ கோளாறு இருக்குன்னு நமக்கு காட்டுது. அந்த மீட்டருக்கு பேரு தான் வேல்யூஸ் அல்லது மதிப்புகள். நம்ம வாழ்க்கையில வர ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு வழியும் நாம எதையோ தப்பா மதிக்கிறோம், தப்பான ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு காட்டுற ஒரு அலாரம் பெல். நல்ல வேல்யூஸ் வெர்சஸ் குப்பை வேல்யூஸ். குட் வேல்யூஸ் வெர்சஸ் ஷிட்டி வேல்யூஸ். நம்ம வேல்யூஸ் தான் நம்ம பிரச்சனைகளை தீர்மானிக்குது. நீங்க நல்ல வேல்யூஸை தேர்ந்தெடுத்தா உங்களுக்கு வர பிரச்சனைகளும் நல்ல பிரச்சனைகளா இருக்கும். நீங்க குப்பையான வேல்யூஸை தேர்ந்தெடுத்தா உங்க வாழ்க்கையே ஒரு குப்பை மாதிரி தான் இருக்கும். சரி, எது நல்லது எது கெட்டது? பேட் வேல்யூஸ். இவை எல்லாமே பெரும்பாலும் உங்க கண்ட்ரோல்ல இல்லாத வெளி உலகத்தை சார்ந்த விஷயங்கள். முதலாவது பிளஷர். எப்பவும் ஜாலியா பார்ட்டி ஃபன்னு அப்படின்னு நினைக்கிறது. இது ஒரு குப்பையான வேல்யூ. ஏன்னா வாழ்க்கையில கஷ்டமும் வரும். இதை துரத்தினா நீ ஒரு ஆழமில்லாத அடிக்ட் ஆன ஆளா மாறிடுவ. உண்மையான சந்தோஷம் வேற, தற்காலிக சுகம் என்பது வேற. 2வது மெட்டீரியல் சக்சஸ். பொருள் சார்ந்த வெற்றிகள். பெரிய கார், பெரிய வீடு, பிராண்ட் அண்ட் ட்ரெஸ் இதுவும் ஒரு குப்பை வேல்யூ. ஏன்னா நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறவன் ஒருத்தன் இருப்பான். இந்த ஓட்டத்துக்கு முடிவே இல்ல. 3வதா எப்பவுமே சரியா இருக்கிறது. ஆல்வேஸ் பீங் ரைட். நான் சொன்னதுதான் கரெக்ட், நான் தோற்கவே மாட்டேன்னு நினைக்கிறது. இதுவும் பேட் வேல்யூ. ஏன்னா நீ சாதாரண மனுஷன், நீ தப்பு பண்ணத்தான் செய்வ. எப்பவும் சரியா இருக்கணும்னு நினைச்சா நீ எதையுமே கத்துக்க மாட்ட. உன்னையே நீ ஏமாத்திட்டு இருப்ப. 4வதா எப்பவும் பாசிட்டிவா இருக்கிறது. ஸ்டேயிங் பாசிட்டிவ். ஆமா, இதுவும் ஒரு குப்பை வேல்யூ தான். ஏன்னா வாழ்க்கையில சில சமயம் கோபப்படுறதும் சோகமாகிறதும் நார்மலான ஒரு ஹெல்த்தியான விஷயம். அதை அடக்கி வச்சுட்டு நான் பாசிட்டிவ்னு நடிக்கிறது உனக்கு நீயே செஞ்சுக்கிற ஒரு துரோகம். ஸோ இப்போ நாம பார்த்தது எல்லாமே பேட் வேல்யூஸ். ஸோ அடுத்தது குட் வேல்யூஸ்னா என்ன? இவை எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற உள்ளிருந்து வர விஷயங்கள். முதலாவது ஆனஸ்டி, நேர்மை. இது ஒரு நல்ல வேல்யூ. நேர்மையா இருக்கிறது சில சமயம் கஷ்டத்தை கொடுக்கலாம், ஆனா ராத்திரி நீ நிம்மதியா தூங்குவ. இதுதான் கண்ட்ரோல்ல இருக்கு. 2வதா கிரியேட்டிவிட்டி. புதுசா ஏதாவது உருவாக்குறது. உன் படைப்பு ஹிட் ஆகுதா ஃப்ளாப் ஆகுதாங்கிறது வேற விஷயம். ஆனா உருவாக்குற அந்த ப்ராசஸ் உன் கையில தான் இருக்கு. 3வது அடக்கம். எனக்கு எல்லாம் தெரியாது, நான் இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிறது. இது உன்னை எப்பவும் ஒரு மாணவனா வச்சுக்கும், உன்னை வளர வைக்கும். 4வதா தாராள மனப்பான்மை. மற்றவங்களுக்கு உதவுறது, உன்கிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கிறது. ஸோ இதெல்லாம் குட் வேல்யூஸ். உன் வழியை தேர்ந்தெடு. இப்போ உங்க வாழ்க்கையை ஒரு நிமிஷம் பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அந்த பிரச்சனை நீங்க தேர்ந்தெடுத்த ஒரு தப்பான வேல்யூவோட விளைவா இருக்கலாம். உங்களுக்கு லோன்லினஸ் ஒரு பிரச்சனையா? அதாவது தனிமையா இருக்கிறது ஒரு பிரச்சனையா? ஒருவேளை யாரும் என்ன ஹர்ட் பண்ண கூடாது, நான் எப்பவும் சேஃபா இருக்கணுங்கிற ஒரு வேல்யூவை நீங்க ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கலாம். அதனால நீங்க யாரையும் உங்ககிட்ட நெருங்க விடாம இருக்கலாம். அல்லது பண பிரச்சனை இருக்கா? ஒருவேளை மத்தவங்க முன்னாடி நான் கெத்தா தெரியணும், எல்லாரும் என்ன மதிக்கணுங்கிற வேல்யூக்காக நீங்க தேவைக்கு அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்கலாம். The point is not to avoid problems. The point is to choose better problems by choosing better values. நீங்க நேர்மையா ஒரு வேல்யூவா தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரலாம். ஒரு கஷ்டமான உண்மையை சொல்லும் போது ஒரு உறவு உடையலாம். அது ஒரு வழி. ஆனா அது ஒரு நல்ல வழி. அது உன்னை ஒரு சிறந்த மனிதனாக்கும். நீ படைப்பாற்றலை ஒரு வேல்யூவா தேர்ந்தெடுக்கும் போது உனக்கு ஒரு பிரச்சனை வரலாம். நீ உருவாக்குறத யாருமே பாராட்டாம இருக்கலாம். அது ஒரு வழி. ஆனா அது ஒரு நல்ல வழி. அது உனக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். ஆக
உங்க ஜிபிஎஸ், உங்க வழி உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும்போது, ஐயோ! வண்டி ரிப்பேர்ன்னு நினைக்காதீங்க. அது, "டேய் நீ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க. உன் வேல்யூஸ செக் பண்ணுன்னு" சொல்லுது. உங்களோட மதிப்புகள சரியா அமைச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க பிரச்சனைகளும் சரியாகிடும். அந்த பிரச்சனைகள தீர்க்கும்போது, உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் இல்ல, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை கிடைக்கும். 5வது அத்தியாயம். யூ ஆர் ஆல்வேஸ் சூசிங். நீங்க எப்போதும் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் லேட்டா வந்ததுக்கு காரணம் டிராஃபிக். நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுக்கு காரணம் டீச்சர் சரியா பாடம் நடத்தல. என் லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னோட அம்மா, அப்பா, இந்த அரசாங்கம், என் கெட்ட நேரம். பழிய அடுத்தவங்க மேல இல்லைன்னா சூழ்நிலை மேல போடுறது செம்ம ஈஸி, கரெக்டா? ஏன்னா அப்படி பண்ணிட்டா நாம தப்பிச்சிடலாம். நாம ஒரு விக்டிம், நாம பாவம், நம்ம மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா மார்க் சொல்றாரு, நீங்க விக்டிம் மாதிரி ஃபீல் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல, உங்க பவரை நீங்க மத்தவங்க கையில கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இதுதான் இந்த அத்தியாயத்தோட மையப்புள்ளி. இது கொஞ்சம் கஷ்டமான பாடம், ஆனா புரிஞ்சுக்கிட்டா உங்க லைஃபே மாறிடும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நாம தான் பொறுப்பு. உடனே உங்களுக்கு கோபம் வரலாம். என்னடா சொல்ற? என் அப்பா சின்ன வயசுல என்ன அடிச்சதுக்கு நான் தான் காரணமா? ஒருத்தர் குடிபோதையில வந்து என் வண்டி இடிச்சதுக்கு நான் தான் காரணமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல. இங்க மார்க் ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான வித்தியாசத்தை சொல்றாரு. ஃபால்ட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இது ரெண்டும் ஒண்ணு இல்ல. ஓகே? ஃபால்ட் வர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தன் குடிபோதையில வந்து உங்க காரை இடிச்சிட்டான். இப்போ இது யாருடைய தவறு? அவனோட தவறு. 100% அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது யாருடைய பொறுப்பு? யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி? அது உங்களோடது. நீங்க போலீஸுக்கு ஃபோன் பண்றீங்களா? அவன திட்டி சண்டை போடுறீங்களா? ஐயோ! என் கார் போச்சுன்னு பல மாசம் புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இல்ல சரி நடந்தது நடந்துடுச்சு, இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணி அடுத்த வேலைய பார்ப்போம்னு போறீங்களா? அந்த ரெஸ்பான்ஸ், அந்த ரியாக்ஷன், அந்த உங்களோட சாய்ஸ் உங்களோட பொறுப்பு. இன்னொரு உதாரணம், உங்க பார்ட்னர் உங்கள ஏமாத்திட்டாங்க. அது அவங்களோட தவறு. ஆனா அந்த வழி உங்கள எப்படி மாத்துங்கிறது உங்களோட பொறுப்பு. நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு இனிமே யாரையுமே நம்பாம இருக்க போறீங்களா? இல்ல அதிலிருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு ஒரு சிறந்த பார்ட்னரை தேர்ந்தெடுக்க போறீங்களா? த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல. ஆனா அந்த விஷயங்களுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்ங்கிறது 100% நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. வாழ்க்கை ஒரு போக்கர் கேம் மாதிரி. மார்க் சொல்றாரு, வாழ்க்கைங்கிறது ஒரு போக்கர் கேம். உங்களுக்கு என்ன கார்டு வருதுங்கிறது உங்க கையில இல்ல. அதுதான் விதி. சில பேருக்கு நல்ல கார்டும் வரும். சில பேருக்கு மோசமான கார்டும் வரும். அது உங்க ஃபால்ட் கிடையாது. ஆனா அந்த கார்டை வச்சு நீங்க எப்படி ப்ளே பண்ணுவீங்கிறது உங்க பொறுப்பு. உங்க திறமையே அங்கதான் இருக்கு. ஒரு மோசமான கார்டை வச்சுக்கிட்டு கூட ஒரு புத்திசாலியான பிளேயரால ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ஒரு நல்ல கார்டை வச்சுக்கிட்டு ஒரு முட்டாள் பிளேயர் எல்லாத்தையும் தோத்துடுவான். உங்களுக்கு கிடைச்ச கார்டை நினைச்சு புலம்பிட்டு இருக்காம, சரி இந்த கார்டை வச்சு எப்படி பெஸ்டா விளையாடலாம்னு யோசிக்கிறது தான் உண்மையான பவர். விக்டிம் ஆகுறத நிறுத்துங்க. நாம எப்போ மத்தவங்க மேல பழி போடுறோமோ, அப்போ நம்ம வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல அவங்க கையில கொடுத்துடுறோம். நாம ஒரு விக்டிம், ஒரு பயணிகள். ஆனா இது என் வாழ்க்கை. இதில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. என் உணர்ச்சிகளுக்கும் என் முடிவுகளுக்கும் நான் தான் பொறுப்புன்னு நீங்க ஏத்துக்கிறது, அந்த ஒரு நிமிஷத்துல பவர் உங்க கைக்கு வந்துடும். யூ ஆர் நோ லாங்கர் அ பேசஞ்சர், யூ ஆர் த டிரைவர். நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு நொடியில நீங்க எப்படி ஃபீல் பண்ணணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சந்தோஷமா இருக்கிறதா இல்ல சோகமா இருக்கிறதா? அது உங்களோட சாய்ஸ். உங்க கடந்த காலத்த மாத்த முடியாது. ஆனா உங்க கடந்த காலத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறீங்கிறத உங்களால மாத்த முடியும். இந்த பொறுப்பு ஏத்துக்கிட்டாலே நாம நம்ம வாழ்க்கைய ஆள ஆரம்பிச்சிடலாம். நீங்க தான் உங்க வாழ்க்கையோட ஹீரோ. உங்க கதைய நீங்க தான் எழுத போறீங்க. பழிய மத்தவங்க மேல போடாதீங்க. பவர உங்க கையில எடுத்துக்கோங்க. 6வது அத்தியாயம். நீங்க எல்லாவற்றிலும் தவறு. ஆனால் நானும் அப்படித்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நம்ம சில விஷயங்கள எவ்வளவு உறுதியா, சத்தியமா நம்பினோம். அந்த பொண்ணு தான் என்னோட உலகம். அவள விட்டா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிருப்போம். அந்த ஒரு வேலை கிடைச்சா லைஃப் செட்டில். அப்புறம் ஃபுல்லா சந்தோஷம் தான்னு நம்பியிருப்போம். இந்த அரசியல்வாதி தான் நம்மள காப்பாத்த போற கடவுள்னு போஸ்டர் ஒட்டி இருப்போம். ஆனா இப்போ பல வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா, அடடா! எவ்வளவு முட்டாளா, எவ்வளவு அப்பாவியா இருந்திருக்கோம்னு தோணுதா?
நாம எல்லோரும் இப்படித்தான். நாம இன்னைக்கு இதுதான்டா சத்தியம்னு நம்புற விஷயம் ஒரு 5 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு காமெடியா தெரியலாம். இதுல தப்பே இல்ல. இதுக்கு பேரு தான் வளர்ச்சி. ஆனா இந்த வளர்ச்சியை தடுக்கிற ஒரு பெரிய எதிரி நமக்குள்ளேயே இருக்கிறார். அது யாருங்கிறது தான் இந்த அத்தியாயம். ஆமா, இந்த தலைப்பு கொஞ்சம் ஓவரா தெரியலாம். என்னது, நான் எல்லாத்துலயுமே தப்பா அப்படின்னு உங்க ஈகோ கொஞ்சம் ஹர்ட் ஆகலாம். ஆனா இதுதான் நம்ம மன அமைதிக்கான ஒரு வழி. மார்க் சொல்றாரு, நம்ம மனசுக்கு நிச்சயத்தன்மை சர்டைன்டி ரொம்ப பிடிக்கும். இதுதான் சரி, இது தப்புன்னு ஒரு தெளிவான பாக்ஸ்ல இருந்தா அதுக்கு ரொம்ப சேஃபா ஃபீல் ஆகும். ஏன்னா நிச்சயமற்ற தன்மை அன்சர்டைன்டி பயத்தை கொடுக்கும். ஆனா இந்த எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றது தான் கரெக்ட்டுங்கிற மனநிலை தான் நம்மளோட மிகப்பெரிய எதிரி. ஏன்னா நீங்க எப்போ எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க புதுசா எதையுமே கத்துக்க தயாரா இல்லைன்னு அர்த்தம். உங்க வளர்ச்சி அங்கேயே நின்னுடும். நீங்க ஒரு கிணத்து தவளை மாதிரி ஆகிடுவீங்க. இங்க மார்க் ஒரு புது லா சொல்றாரு. அதுக்கு பேரு மேன்சனி லா ஆஃப் அவாய்ட்னஸ். அது என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம அடையாளத்துக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலா இருக்கோ அவ்வளவு தீவிரமா நாம அதை தவிர்ப்போம். உதாரணத்துக்கு ஒருத்தர் தன்னை ஒரு சிறந்த ஓவியர்னு மனசுக்குள்ள நம்புறாரு. ஆனா அவர் தன் ஓவியத்தை யாருக்குமே காட்ட மாட்டார். ஒரு எக்ஸிபிஷன்ல கூட வைக்க மாட்டாரு. ஏன்னா ஒருவேளை யாராவது உன் பெயிண்டிங் நல்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அவரோட நான் ஒரு சிறந்த ஓவியர் அப்படிங்கிற நம்பிக்கை, அவரோட அடையாளம் உடைஞ்சிடும். அந்த வழியை தவிர்க்க அவர் வரைகிறதையே கூட நிறுத்திடலாம். அந்த நிச்சயத்தன்மையை பாதுகாக்கிறதுக்காக அவர் தன் கனவையே கொல்றாரு. இப்படித்தான் நம்ம பல விஷயங்களை பண்றோம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்காம இருக்கிறது, ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசாமலோ ப்ரப்போஸ் பண்ணாம இருக்கிறது. ஏன்னா நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆள், நான் ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் அப்படிங்கிற நம்ம நம்பிக்கைய ஒருவேளை அந்த வரக்கூடிய தோல்வி உடைச்சிடுமோன்னு பயப்படுறோம். ஆனா கைஸ், நான் தப்பா இருக்கலாம் என்பதில் உள்ள சுதந்திரம் என்னன்னு இவர் தெளிவா கூறுறாரு. ஸோ வாட்ஸ் த சொல்யூஷன்? தீர்வு ரொம்பவே சிம்பிள். ஆனா செய்யறதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். அது நான் தப்பா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைய வளர்த்துக்கிறது. நான் சொல்றதுதான் கரெக்ட் பிடிவாதமா இல்லாம ஒருவேளை என் பார்வையில தவறு இருக்கலாம், மத்தவங்க சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே போதும். நான் தப்பா இருக்கலாம்னு சொல்றது ஒரு பலவீனம் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய பலம். ஏன்னா நீங்க எப்பவும் கத்துக்க தயாரா இருப்பீங்க. உங்க கதவுகள் திறந்திருக்கும். உங்க ஈகோ குறையும். நான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற பாரம் இறங்கிடும். நீங்களும் ஒரு சாதாரண மனுஷன் தான். மத்தவங்களோட சண்டை வராது. நீ தப்பு நான் சரிங்கிற சண்டைக்கு பதிலா ஒரு ஆரோக்கியமான உரையாடல் நிகழும். நீங்க உண்மையிலேயே யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்க பலம் என்ன, உங்க பலவீனம் என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இதை எப்படி பயன்படுத்துறது? அடுத்த முறை நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியா நம்பும் போது, இல்லைனா ஒருத்தரோட வாக்குவாதம் பண்ணும் போது உங்களுக்கு நீங்களே சில கேள்விகளை கேளுங்க. ஒருவேளை நான் இந்த விஷயத்துல தப்பா இருந்தா, அதுக்கு என்ன அர்த்தம்? அது என் வாழ்க்கையை அழிச்சிடுமா? நான் தப்பா இருக்கிறது இப்போ இருக்கிற இந்த பிடிவாதமான சூழ்நிலையை விட நல்லதா கெட்டதா? பல சமயம் ஒரு தப்பை ஏத்துக்கிட்டு மாறுறது அதே தப்புல உட்கார்ந்துட்டு நம்ம உறவுகளையும் மன அமைதியையும் கெடுத்துக்கிறத விட நல்லது. இந்த கேள்விகள் உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூல் மாதிரி. இது உங்களை இன்னும் புத்திசாலியா, இன்னும் அடக்கமா, இன்னும் உண்மையா வாழ வைக்கும். நம்ம எல்லோருமே தப்பு பண்றோம். நம்ம நம்பிக்கைகள் மாறும். அதுதான் வளர்ச்சி. அந்த மாற்றத்தை ஏத்துக்கிறது தான் உண்மையான மெச்சூரிட்டி. 7வது அத்தியாயம். ஃபெயிலியர் இஸ் த வே ஃபார்வர்ட். தோல்விதான் முன்னோக்கி செல்லும் வழி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்கூல்ல எக்ஸாம் ஃபெயில் ஆனப்போ, இல்ல ஒரு பொண்ணுகிட்ட பேசி ரிஜெக்ட் ஆனப்போ, இல்ல ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆகாதப்போ அந்த ஒரு ஃபீலிங். வயிறு கலங்கும், தலை குனிய தோணும், நான் ஒரு வேஸ்ட், எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு நம்ம மேலேயே நமக்கு ஒரு வெறுப்பு வரும். கரெக்டா? நம்ம தோல்வியை ஒரு எண்ட் பாயிண்ட் மாதிரி பார்க்குறோம். ஒரு அவமானமா, ஒரு முழு ஸ்டாப்பா பார்க்குறோம். அதனாலேயே நாம பல விஷயங்களை முயற்சி பண்ணவே பயப்படுறோம். ஆனா மார்க் சொல்றாரு, நீங்க தோல்வியை பார்க்குற விதமே தப்பு. அது ஒரு எண்ட் பாயிண்ட் இல்ல, அது ஒரு டேட்டா பாயிண்ட், அது ஒரு ஃபீட்பேக். அதுதான் இந்த அத்தியாயத்தோட சீக்ரெட். வெற்றிக்கு முதல் படி தோல்விதான்னு மார்க் சொல்றாரு. இது ஏதோ பழமொழி மாதிரி இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை 1000 தடவை கீழே விழுது. ஒவ்வொரு தடவை விழும்போதும் அது அழுந்துட்டு, சி, இந்த நடக்கிற வேலையை எனக்கு செட் ஆகாது, நான் என் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணுதா? இல்லவே இல்லை. அது எந்திரிக்குது, தள்ளாடுது, மறுபடியும் விழுது. ஒவ்வொரு தோல்வியும் அதுக்கு பேலன்ஸ் எப்படி பண்றதுன்னு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. குழந்தைக்கு தெரிஞ்ச இந்த சிம்பிள் லாஜிக் கூட வளர்ந்த நமக்கு ஏன் புரிய மாட்டேங்குது?
ஏன்னா நம்ம ஈகோ குறுக்க வருது. நான் தோத்துட்டா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயம் வருது. வலிய ஏத்துக்கோ. தோல்விங்கிறது ஒரு விதமான வலி. நம்ம ஈகோவுக்கு வலிக்கத்தான் செய்யும். ஆனா, நாம போன அத்தியாயத்துல பார்த்த மாதிரி வலி ஒரு கெட்ட விஷயம் இல்ல. அது ஒரு பாடம். ஜிம்முக்கு போனா மசில்ஸ் வலிக்கத்தான் செய்யும். அந்த வலி தான் நீங்க வளர்றீங்கிறதுக்கான அடையாளம். அதே மாதிரி நீங்க புதுசா ஏதாவது முயற்சி பண்ணும்போது தோல்விங்கிற வலி வரத்தான் செய்யும். அந்த வலி தான் நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து முயற்சி பண்றீங்கிறதுக்கான அடையாளம். வலி இல்லைன்னா வளர்ச்சியும் இல்ல. அடுத்ததா த டூ சம்திங் பிரின்சிபல். மார்க் சொல்றாரு, நம்மள பல பேர் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை பத்தி ஓவரா யோசிச்சு பிளான் பண்ணி பயந்து கடைசியில ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டோம். நமக்கு மோட்டிவேஷன் வந்தா தான் ஒரு வேலையை செய்ய முடியும்னு தப்பா நினைக்கிறோம். எனக்கு மூட் வந்ததும் நான் ஜிம்முக்கு போவேன், எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்ததும் நான் அந்த வேலையை ஆரம்பிப்பேன்னு காத்துட்டே இருக்கிறோம். ஆனா சைக்காலஜி அப்படியே உல்டாவா இருக்குது. ஆக்ஷன் இஸ் நாட் ஜஸ்ட் தி எஃபெக்ட் ஆஃப் மோட்டிவேஷன், இட்ஸ் ஆல்சோ த கோர்ஸ் ஆஃப் இட். அதாவது நீங்க ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சா அதுவே உங்களுக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும். இது ஒரு பாசிட்டிவான லூப் மாதிரி. உனக்கு ஒண்ணுமே பண்ண பிடிக்கலையா, ஜிம்முக்கு போக மூட் இல்லையா, பரவாயில்ல, எந்திரிச்சு உன் ஷூவை மட்டும் மாட்டு, அவ்வளோதான். அந்த சின்ன செயல் உன்னை வாசல் வரைக்கும் கூட்டிட்டு போகும். ஒரு புத்தகம் எழுதணுமா, பரவாயில்ல, ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் எழுது. அந்த சின்ன செயல் அடுத்த செயலை செய்யறதுக்கான ஒரு பொறியை பத்த வைக்கும். ஜஸ்ட் டூ சம்திங், த ரெஸ்ட் வில் ஃபாலோ. அதனால அடுத்த முறை நீங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டா அதை நீங்க யாருங்கிறதோட அடையாளமா பார்க்காதீங்க. நான் ஒரு ஃபெயிலியர்னு நினைக்காதீங்க. அதான் ஒரு ஃபீட்பேக்கா பாருங்க. ஒரு டேட்டாவா பாருங்க. ஓகே, இந்த வழி வேலைக்காகல, அடுத்த வழி என்ன அப்படின்னு கேளுங்க. வெற்றியாளர்கள் தோற்காதவர்கள் இல்ல. அவங்க மத்தவங்களை விட அதிக முறை தோற்று அதில இருந்து அதிகமா கத்துக்கிட்டவங்க. பிகாசோ அவர் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான பெயிண்டிங்களை வரைஞ்சாரு. அதுல சிலதுதான் மாஸ்டர் பீஸ். ஆனா அவர் வரைகிறத நிறுத்தவே இல்லை. ஸோ த கொஸ்டின் இஸ் நாட் வில் ஐ ஃபெயில், நான் தோற்பேனா? த ரைட் கொஸ்டின் இஸ் ஆம் ஐ வில்லிங் டு ஃபெயில், நான் தோற்க தயாரா? நீங்க தோற்க தயாரா இருந்தா நீங்க கத்துக்க தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க கத்துக்க தயாரா இருந்தா உங்களை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அதுதான் இந்த அத்தியாயத்தோட மாஸ் மெசேஜ். அத்தியாயம் 8. தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேயிங் நோ. இல்லை என்று சொல்வதன் முக்கியத்துவம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா? நீங்க என்ன கேட்டாலும் சரி, ஓகே பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. இல்ல ஒருவேளை நீங்களே அந்த மாதிரி ஒரு டைப்பா? மற்றவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது, நம்மளை தப்பா நினச்சிடக்கூடாதுன்னு நமக்கு பிடிக்காத விஷயத்துக்கு கூட தலையாட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக சம்மதிச்சுட்டு அப்புறமா தனியா உட்காந்து ஐயோ எதுக்குடா சரின்னு சொன்னோம்னு ஃபீல் பண்றாளா? இந்த பீப்பிள் ப்ளீசிங் வியாதி நம்மள பல பேருக்கு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் இதுதான் நல்ல குணம்னு. அவன் யாருக்கும் நோ சொல்ல மாட்டான், ரொம்ப நல்லவன்னு பேர் வாங்க ஆசைப்படுறோம். ஆனா மார்க் சொல்றாரு, இது ஒரு நல்ல குணம் கிடையாது. இது ஒரு நச்சு பழக்கம். இது உங்களுக்கு நல்லது இல்ல, உங்க உறவுகளுக்கும் நல்லது இல்ல. எல்லாத்துக்கும் எல்லோருக்கும் சரி ஓகேன்னு சொல்றதால நாம நல்லவரா ஆகிட முடியாது. சில நேரங்கள்ல இல்லைன்னு சொல்றதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப ஆரோக்கியமானது. ஓகே, நாம ஏன் நோ சொல்ல பயப்படுறோம்? முதல்ல நாம ஏன் இல்லைன்னு சொல்ல பயப்படுறோம்னு புரிஞ்சுக்கணும். 2 முக்கியமான காரணம். முதலாவதா ஃபியர் ஆஃப் கன்ஃப்ளிக்ட். நான் நோ சொல்லிட்டா அவங்க கோவப்படுவாங்களோ, நாம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடுமோ, சண்டை வந்துடுமோன்னு நாம பயப்படுறோம். 2வது ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நான் நோ சொன்னா அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களோ, என்னை ஒதுக்கி வச்சிருவாங்களோன்னு பயப்படுறோம். இந்த 2 பயத்தால நாம நம்ம சந்தோஷத்தை, நம்ம நேரத்தை, நம்ம சக்தியை, நம்ம மன அமைதியை மற்றவங்களுக்காக தியாகம் பண்றோம். நாம நம்ம வாழ்க்கையை வாழாம மற்றவங்களுக்காக ஒரு போலியான நாடகம் ஆடிட்டு இருக்கிறோம். ஓகே, நோ சொல்வதுதான் உண்மையான எஸ். மார்க் சொல்றாரு, நீங்க எல்லாத்துக்கும் எஸ் சொன்னா நீங்க உண்மையிலேயே எதுக்குமே எஸ் சொல்லலைன்னு அர்த்தம். உங்க எஸ்ஸுக்கு மதிப்பே இல்லாம போயிடும். ஆனா நீங்க ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லும் போதுதான் நீங்க எதுக்கு எஸ் சொல்றீங்கிறதுக்கு ஒரு உண்மையான மதிப்பு, ஒரு உண்மையான அர்த்தம் கிடைக்குது. இது ஒரு ரெஸ்டாரண்ட் மெனு மாதிரி யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு புஃபேக்கு போறீங்க, அங்க 100 ஐட்டம் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா இதோட உண்மையான சுவையும் உங்களுக்கு தெரியாது, வயிறு தான் ரொம்பும். ஆனா நீங்க இல்ல, நான் இன்னைக்கு இந்த ஒரு பிரியாணியை மட்டும்தான் சாப்பிட போறேன்னு மத்த 99 ஐட்டத்தையும் நோ சொல்லும்போது அந்த ஒரு பிரியாணியை நீங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்கு உங்க கவனத்தை கொடுக்க போறீங்க, எது உங்க பிரியாணின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். மத்த எல்லாத்துக்கும் நோ சொல்ல நீங்க ரெடியா இருக்கணும்.
சரி, பிசினஸ்ல, வேலையில நோ சொல்லலாம். ஆனா அன்புல, உறவுகள்ல எப்படி நோ சொல்றது? அதத்தானே கேட்குறீங்க? அது உறவ உடைச்சிடுமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். மார்க் சொல்றாரு, அது அப்படியே உல்டாவா? ஒரு உறவுல நோ சொல்றது அந்த உறவ உடைக்காது. அதுதான் அந்த உறவ பலப்படுத்தும். ஏன்னா, நீங்க எப்போ உங்க பார்ட்னர் கிட்டயோ, ஃப்ரெண்டு கிட்டயோ, "மச்சி, இது எனக்கு ஓகே இல்ல. என்னால இத பண்ண முடியாதுன்னு" நேர்மையா சொல்றீங்களோ, அப்போ அவங்களுக்கு உங்க மேல ஒரு மரியாதை வரும். ஓகே, இவன் நேர்மையா இருக்கிறான். இவனுக்குன்னு சில எல்லைகள் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் ஒரு ஹெல்தியான உறவோட அஸ்திவாரம். 2 பேருமே எல்லாத்துக்கும் சரி, சரின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள குமுறிட்டு இருந்தா, அந்த உறவு ஒரு நாள் வெடிச்சிடும். ஆனா சண்டை வந்தாலும் பரவாயில்லைன்னு நேர்மையா ஓப்பனா பேசும்போது தான் அந்த உறவு வளரும். சுருக்கமா சொன்னா, நோ சொல்றது ஒரு நெகட்டிவான வார்த்தை இல்ல. அது ஒரு பவர்ஃபுல்லான பாசிட்டிவான வார்த்தை. அது உங்களை நீங்களே மதிக்கிறீங்கன்னு காட்டுற ஒரு செயல். நீங்க ஒரு தேவையில்லாத பார்ட்டிக்கு நோ சொல்லும்போது உங்க நேரத்துக்கும் உங்க ஓய்வுக்கும் எஸ் சொல்றீங்க. உங்க மதிப்புகளுக்கு எதிரான ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லும்போது உங்க நேர்மைக்கு எஸ் சொல்றீங்க. உங்களை மதிக்காத ஒரு உறவுக்கு நோ சொல்லும்போது உங்க சுயமரியாதைக்கு எஸ் சொல்றீங்க. நீங்க ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லும்போது நீங்க உங்களுக்கு நீங்களே எஸ் சொல்லிக்கிறீங்க. ஸோ பி அ பேடாஸ். லேர்ன் டு சே நோ. அது உங்களை ஒரு கெட்டவரா ஆக்காது. அது உங்களை ஒரு உண்மையான மதிக்கத்தக்க சுயமரியாதை உள்ள ஆளா ஆக்கும். இந்த வாரம் நீங்க எதுக்கு நோ சொல்ல போறீங்க? கீழே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அத்தியாயம் 9. என் தென் யூ டை. பிறகு நீங்க இறந்துடுவீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நானும் சாக போறேன். நீங்களும் சாகத்தான் போறீங்க. நாம எல்லோருமே சாக போறோம். இதுதான் வாழ்க்கையோட ஒரே ஒரு நிரந்தரமான தவிர்க்க முடியாத 100% உறுதியான உண்மை. இந்த டாபிக்க பேசினா சிலருக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஐயோ! அபசகுனமா பேசாதே. நல்ல விஷயத்த பத்தி பேசுன்னு சொல்லுவாங்க. நம்ம சாவ ஒரு எதிரி மாதிரி பார்க்குறோம். அத நம்மகிட்ட இருந்து தள்ளி வைக்கவே தான் முயற்சி செய்றோம். ஆனா மார்க் சொல்றாரு, இந்த ஒரு உண்மைய நீங்க எவ்வளவு தூரம் தள்ளி வைக்கிறீங்களோ, அவ்வளவு தூரம் நீங்க உண்மையா வாழ்றத விட்டு தள்ளி போறீங்க. இதுதான் இந்த புக்கோட கடைசி ஆனா மிக முக்கியமான பாடம். மார்க் சொல்றாரு, மரணம் தான் நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான ஃபில்டர். தேவையில்லாத எல்லா குப்பைகளையும், எல்லா கவலைகளையும் அரிச்சு எடுத்துட்டு, எது உண்மையிலேயே முக்கியம்னு நமக்கு பளிச்சுன்னு காட்டும். யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க கடைசி தருணத்துல, உங்க மரண படுக்கையில இருக்கும்போது, "ஐயோ! இன்ஸ்டாகிராம்ல எனக்கு 50 லைக் கம்மியா வந்துடுச்சு" அப்படின்னு கவலைப்படுவீங்களா? "பக்கத்து வீட்டுக்காரன் என்னை விட பெரிய டிவி வாங்கிட்டான்" அப்படின்னு வருத்தப்படுவீங்களா? "அன்னைக்கு அந்த பார்ட்டியில ஒரு முட்டாள்தனமான ஜோக் சொல்லிட்டேனே" அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்களா? இல்ல. அந்த நிமிஷத்துல அந்த சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் எல்லாமே அர்த்தம் இல்லாததா காமெடியா தெரியும். அந்த மரணம்ங்கிற பெரிய வெளிச்சத்துல எது முக்கியம் எது குப்பைன்னு தெளிவாக புரியும். த டினையல் ஆஃப் டெத் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதை எழுதினவர் எர்னஸ்ட் பெக்கர். அவர் சொல்றாரு, நாம நம்ம வாழ்க்கையில பண்ற பல விஷயங்கள் நம்ம சாவ மறக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். நம்ம பேரை நிலைநாட்ட முயற்சி பண்றோம். பெரிய பில்டிங் கட்டுறோம், புகழடைய ஆசைப்படுறோம். ஏன்னா நம்ம உடம்பு அழிஞ்சாலும் நம்ம பேர், நம்ம லெகசி வாழும்னு நினைக்கிறோம். இதுக்கு பேர் அழியா திட்டம், இம்மோரலிட்டி ப்ராஜெக்ட். ஆனா கேக்குறாரு, உங்க லெகசி என்னவா இருக்கணும்? நீங்க கட்டின வீடா? உங்க பேங்க் பேலன்ஸா? இல்ல நீங்க மத்தவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின ஒரு நல்ல தாக்கமா? நீங்க வாழ்ந்த அன்பான உறவுகளா? நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்த சந்தோஷமா? நீங்க போனதுக்கு அப்புறம் மத்தவங்க உங்களை எப்படி ஞாபகம் வச்சிருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? இந்த கேள்விக்கான பதில் தான் நீங்க எப்படி வாழணும்னு உங்களுக்கு வழிகாட்டும். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம முதல் அத்தியாயத்துல இருந்து என்ன பேசிட்டு இருக்கிறோம்? எதுக்கு கவலைப்படணும்னு தேர்ந்தெடுக்கிறது, நல்ல பிரச்சனைகளை தேர்ந்தெடுக்கிறது, நம்ம வாழ்க்கைக்கான பொறுப்பை ஏத்துக்கிறது, நான் தப்பா இருக்கலாம்னு ஏத்துக்கிறது, தோல்வியை கண்டு பயப்படாம இருக்கிறது, எதுக்கு நோ சொல்லணும்னு தெரிகிறது. மரணங்கிற இந்த உண்மை இந்த எல்லா தேர்வுகளையும் ரொம்ப சுலபமாக்கிடுது. உங்ககிட்ட வாழ இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குன்னா, நீங்க எதுக்கு உங்க நேரத்தையும் சக்தியையும் கொடுப்பீங்க? ஒரு தேவையில்லாத சண்டைக்கா? இல்ல உங்க அப்பா அம்மா கிட்டயோ பிள்ளை கிட்டயோ நேரம் செலவு பண்றதுக்கா? மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கா? இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யறதுக்கா? தி ஆன்சர் பிகம்ஸ் வெரி கிளியர், ரைட்? பதில் ரொம்ப தெளிவா இருக்கும். மரண பயம் நம்மள அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ தூண்டணும். இந்த புத்தகத்தோட கடைசி மெசேஜ் சாவை பார்த்து பயப்படுறது இல்ல. அதுக்கு பதிலா ஒரு முழுமையா வாழாத வாழ்க்கையை பார்த்து பயப்படுறது தான். சும்மா உயிரோடு இருந்துட்டு மூச்சு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு செத்து போறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. ஒவ்வொரு நிமிஷத்தையும் முழுசா உண்மையா தைரியமா அன்பா வாழ்றது தான் மேட்டர். ஸோ
நான் உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். ஒருவேளை இதுதான் உங்க கடைசி நாளா இருந்தா, நீங்க சந்தோஷமா, திருப்தியா, நான் என்னோட வாழ்க்கைய நல்லா வாழ்ந்தேன்னு சொல்லுவீங்களா? பதில் இல்லைன்னா, எத மாத்தணும்? இன்னைக்கு அந்த மாற்றத்த ஆரம்பிங்க. ஏன்னா, நம்மகிட்ட இருக்கிற நேரம் ரொம்பவே கம்மி. ஆக மொத்தம் த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ம் புத்தகம் நம்மகிட்ட என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில கஷ்டங்கள், பிரச்சனைகள், வலிகள் எல்லாம் சகஜம். எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்க்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாத்துக்கும் கவலைப்படவும் கூடாது. எதுக்கு கவலைப்படணும், எதுக்கு கவலைப்படக்கூடாதுன்னு நாம தான் புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுக்கணும். நம்ம மதிப்புகளை சரியா அமைச்சுக்கணும். தோல்விகளை ஏத்துக்கணும். நம்ம பொறுப்புகளை உணரணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு போடான்னு சொல்ல கத்துக்கணும். அப்படி செஞ்சா நம்ம வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும். ஸோ காய்ஸ், இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கணும்னு நம்புறேன். நீங்களும் உங்கள் லைஃப்ல எதுக்கு கவலைப்பட போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு அருமையான புத்தகத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எதுக்கு கவலைப்பட வேணுமோ அதுக்கு மட்டும் கவலைப்படுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.